ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீர்த்திகா டாக்ஸ். சாட்டர்டே ஈவினிங், எனக்கு வீக் ஆஃப். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியலை. கொஞ்ச நேரம் ரூம் க்ளீன் பண்ணேன், அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், கொஞ்ச நேரம் புக் படித்தேன். பட் டைமே போகலை. ஏதாச்சும் வரையலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வரைகிறதுக்காக உட்காந்தாச்சு. இந்த மாதிரி செவுத்தில் வரைகிற பழக்கம் எங்கிட்ட நிறையாவே இருக்குது. எங்கள் வீட்டு ஹால்லலாம் நான் நிறைய வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்ன வரையலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் அம்மாவோட சாய்ஸ் தான் இந்த தாமரைப்பூ. சரி, அதையே வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலில் அவுட்லைன் போட்டுட்டு வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் முதல் வாட்டி செவுத்தில் வரைஞ்சப்போ ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பயத்தோடையும் பார்த்தது எங்கள் அப்பா தான். எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அசிங்கமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திரும்ப பெயிண்ட்லாம் செவுத்துக்கு அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா வந்தங்காட்டிக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அன்னையிலேருந்து செவுத்துலலாம் வரைகிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செல்ஃப் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்லிடுவாங்களே இப்படி சொல்லிடுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களோட ஹாப்பினஸ் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் 2000 விஷயம் நல்லதே பண்ணாலும் உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே ரெடியாக இருக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் காது கொடுத்தே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க. சரி, இப்போது இந்த தாமரை பற்றி சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இந்தியாவோட தேசிய மலரான இந்த தாமரை தூய்மை, அழகு, ஆன்மீகத்தை குறிக்குது. அப்புறம் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த தாமரை இலையில் தண்ணீர் போட்டோம்னா ஒட்டாது இல்லையா? ஸோ இதை லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா தாமரை பரிசுத்தத்திற்கு நிகராக இதை பார்க்குறாங்க. இந்த தாமரை மலர் இந்து சமயத்துக்கூட நிறைய ரிலேட் பண்ணுறாங்க. கடவுள் பிரம்மா தாமரையிலிருந்து தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புராணங்கள்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி எல்லாமே தாமரை மலர் மேலே தான் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய புராணங்கள்லாம் சொல்லுது. ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த தாமரை மலர்கள் அதிகமாக பூக்குது. காலையில் இந்த மலர் பூத்து சாயந்தரமாக இந்த மலர் தன்னோட இதழ்களை மடக்கிக்குது. இது தினமும் பூக்கக்கூடிய ஒரு மலராக இருக்குது. நான் மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் அவுட்புட் கிடச்சிச்சு. என்னோடய பிளானில் இந்த இலை கிடையாது. ஆனால் இலை போடாதங்காட்டிக்கு கொஞ்சம் எம்டியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் தாமரை இலை வரைகிறதுக்கு எனக்கு அவ்வளோக்கா தெரியலை, ப்ராக்டிஸும் பண்ணல. ஸோ அதனால் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டாச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாலாம் எனக்கு வரைய தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அதில் ஹாப்பி தான். அப்புறம் என்ன, குமுதா ஹாப்பி என்னாச்சின்னு சொல்கிற மாதிரி கீர்த்தியும் ஹாப்பி என்னாச்சி தான். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். காணொலியை முழுமையாக பார்த்ததற்காக மிக்க நன்றிகள். நம்ம சேனலில் போட்ட பல வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு காணொலியோடு உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்க வரேன். Until then, Keerthika signing off. Bye.